குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, ஒருவள் என்ன தெரியுமா செய்கிறாள்? அவளுடைய வாழ்க்கையில் நீ இடைஞ்சலாக இருக்கிறாய் என்பதற்காக எப்படியாவது உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும், உன்னை அழித்துவிட வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். யாருடைய சந்தோஷத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என்பதை அவளுக்கு தெரியாதது போல் அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், உன்னுடைய சந்தோஷத்தை அழித்து விட்டு உன்னையே முழுமையாக அழித்து விட்டு அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் என்று நினைக்கிறார். என்னுடைய தங்கமே, ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்து இன்னொருத்தர் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அது இங்கு சிலர் புரிந்து கொள்வது கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவனுடைய வாழ்க்கையை அழித்து இன்னொருவன் நிச்சயமாக வாழ முடியாது. அது இப்பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலும் பிற்காலத்தில் குற்ற உணர்ச்சியே அவர்களை நிச்சயமாக அழித்துவிடும். அதை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது இருக்கும் சந்தோஷத்தினாலும் இப்பொழுது தேவைப்படும் சந்தோஷத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஒரு தேவையில்லாமல் மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக துடிக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெண் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவள் யார்? அவள் எதற்காக செய்கிறாள்? எல்லாவற்றையும் நீ அறிய வேண்டும். அப்பொழுதுதான் அவளை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாமல் உன்னால் தடுக்க முடியும். அதை தடுப்பது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீதானே புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தங்கமே. அதனால்தான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், யாரை அடையாளம் காட்டுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கண்மணியே. ஆசை ஆசையாக உன்னோடு, அதாவது உன்னுடைய துணையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் குடும்பமாக. ஆனால் நீ வாழ்வதை பொறுக்காமல், நீ வாழ்வதை பார்த்து ஆசைப்பட்டு இவருடைய வாழ்க்கையில் எப்படியாவது சந்தோஷத்தை அழித்து விட வேண்டும். நமக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை, இது போன்ற ஒரு துணை கிடைக்கவில்லை, இது போன்ற ஒரு அன்பான குடும்பம் கிடைக்கவில்லை என்று அவள் பொறாமைப்பட்டு கொண்டே அழிக்க பார்க்கிறாள். உன்னுடைய தோழி என்று பெயரில் ஒருவள் எப்பொழுதும் உன் கூடவே சுற்றி கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய தோழியிடம் ஒரு விளையாட்டாக சொல்லிப்பார், என்னுடைய கணவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஏதாவது ஒரு பொய், இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிப்பார். உடனடியாக சொல்வார், அப்படியா, உடனே அவனை விட்டு வந்துவிட, தேவையில்லாமல் நீ அவனிடமெல்லாம் இருந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று சொல்வார். அதுவே நல்ல தோழியாக இருந்தால் எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம், எதற்கு நீயாக எல்லாவற்றையும் குழப்பிக்கிறாய் என்று சொல்லி உனக்கு ஆறுதல் படுத்துவாள். ஆனால் இவள் ஆறுதல் படுத்துவள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கே அவள் வேட்டு வைப்பவள். அந்த அளவுக்கு உன் மீது அவளுக்கு பொறாமை என்றால் சாதாரணமான பொறாமையெல்லாம் அல்ல. அவளுக்கு நீ இருப்பதே பிடிக்கவில்லை. எப்படி இவள் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் என்று அவளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எல்லாருக்கும் கஷ்டம்தான் இருக்கிறது, ஆனால் இவளுக்கு மட்டும் ஏன் கஷ்டமே இல்லை? இவளுக்கு கஷ்டமே வராதா? இல்லை இவள் நடிக்கிறாளா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் கஷ்டம் இருக்கும். சிலர் காட்டிக்கொள்வார்கள், சிலர் காட்டிக்கொள்வது கிடையாது. நீ காட்டிக்கொள்ளவில்லை, அதை வைத்து நீ உன்னுடைய துணையோடு சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய், உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அவள் ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கொண்டு உன்னை உன்னுடைய துணையிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நேராக நீ கெட்ட பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாய். அது எதற்கென்றால் அவளைப் போலவே நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் அவளுக்கு உதாரணமாக உன்னைத்தான் எல்லோரும் காட்டுகிறார்கள். உன்னுடைய தோழிதானே, அவள் எப்படி அவள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாள், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று உன்னைத்தான் அனைவரும் உதாரணமாக அவரிடம் சொல்கிறார்கள். அவளுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் கூட உன்னுடைய தோழிதானே, அவள் எப்படி அவளுடைய குடும்பத்தில் துணை
அப்பா அம்மா பிள்ளை என்று எப்படி வாழ்கிறாள் பார். நீயும் தான் இருக்கிறாயே, உன்னுடைய குணத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வந்து விட்டாயே என்று உன்னுடைய தோழியை அவ்வளவு திட்டுகிறார்கள் அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள். அதனால் நீயும் அவளைப் போலவே ஆகிவிட்டாய் என்றால், அதே போல உன்னுடைய துணையிடம் சண்டை போட்டுக்கொண்டு நீயும் வாழாமல் வந்து விட்டாய், நீயும் சண்டை போட்டுக்கொண்டு சண்டையாகவே உன் குடும்பத்தில் இருந்தது என்றால் அவள் யாரும் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? அவளும் அப்படியே இருக்கிறாள் என்று அவளும் சொல்லிப்பாய் அல்லவா? அதற்காகத்தான் அவள் அந்த திட்டத்தை போடுகிறாள். யாருடைய திட்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வரக்கூடாது. முக்கியமாக இவளைப் போல் இருக்கும் ஒரு கெட்ட பெண்ணை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ சேர்த்து கொள்ளவே கூடாது. அவள் வாழ்க்கைக்கு தகுந்தது போல எல்லா விஷயத்தையும் செய்வார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோ வேறு. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் இவள் வாழக்கூடாது என்று தான் நினைக்கிறார்கள், இவள் எப்படி வாழ்வாள் என்று தான் நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்களே கிடையாது. அது உனக்கே நன்றாகவே தெரியும். நான் உனக்கு சொல்லி எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கே அனைத்து விஷயங்களும் நல்லபடியாகவே தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயம் செய்கிறார்கள், உன்னை எப்படி எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள், எல்லாம் உனக்கு தெரியும். அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டா. ஆளை காட்டிவிட்டேன், நீதான் இனிமே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறையை நீ சொல்லும் பொழுது, அப்படியா, சரி, இதெல்லாம் மாறிவிடும் என்று அறிவுரைகள் சொன்னால் கேள். அதை அப்படியே மாற்றி வேறொரு மாதிரி சொன்னால் கேட்காதே. அவள் உன்னுடைய வாழ்க்கையை என்ன தெரியுமா செய்ய பார்க்கிறாள்? அவளைப் போல ஆக்க பார்க்கிறாள். நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நல்ல முடிவுகள், கெட்ட முடிவுகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து முடிவுகளும் எடுக்க வேண்டும். உனக்கு சந்தோஷத்தையும் திருப்திகரமான வாழ்க்கையையும் கொடுப்பது இந்த சாய்தான். இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயம் கூட தெரியாமல் இல்லை. எல்லா விஷயங்களும் இந்த சாய்க்கு தெரியும். உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், யாருடைய மத்தியிலெல்லாம் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டும் என்பது இப்பொழுது கூட நான் ஏன் இந்த நிமிஷம் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் மனக்கசப்பாகத்தான் இருக்கிறது, உனக்கும் உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும். அதனால் எதையும் போட்டு பெருசாக ஆக்கி கொள்ளாமல் அப்படியே நீ விட்டு கொடுத்து போய் உன்னுடைய குடும்பத்தில் நீ நிம்மதியாக வாழப்பார். யாரை பற்றியும் உன் குடும்பத்தில் இருப்பவரிடமும் சொல்லாதே. உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் எந்த விஷயத்தையும் மற்றவரிடமும் சொல்லாதே. குடும்பத்திற்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு பாருங்கள். நீ நல்ல பிள்ளை தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்து பார்த்து தான் செய்வாய். ஆனால் ஆறுதலுக்கு ஒரு வார்த்தையை நீ தேடும் பொழுது நிறைய பேர் ஏமாற்றத்தான் முயற்சிகள் செய்வார்கள். நம்பிக்கை உன் மீது இருக்கட்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் பார்த்துக்கொள்வேன் என்ற தைரியத்திற்கு வா. எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாதே. தைரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலம். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கு நடக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு சந்தோஷமாக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். எக்காரணம் சொல்லியும் உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட நகர்ந்து செல்ல மாட்டேன். தைரியத்தோடு இருங்கள். நிதானம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. நிதானத்தோடு இருங்கள். எல்லாம் சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.